Hi and friends and families, welcome to your web channel. பாங்காரா அப்படிங்கிற பகுதியில அரசர்கள் காந்தாரா பகுதியை தாக்கி அங்குள்ள பொருட்கள்லாம் எடுக்க முயற்சிக்கும் போது காந்தாரா மக்கள் அதை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற மையமா கொண்டதுதான் இந்த கதை. ரிஷப் ஷெட்டி வந்து பெர்மோ அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கலா போகும்போது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே என்னன்னா, அதாவது முந்தைய பாகத்துல ரிஷப் ஷெட்டியா நடிச்சிருக்க சிவாங்கிற கேரக்டர்ல அவரோட தந்தையும் பூதகோலா அப்படிங்கிற திருவிழாவின் போது மாயமான இடத்துல கதையை வந்து சொல்வதாக தொடங்குது இந்த படம். சரியா? ஈஸ்வர பூந்தோட்டமான காந்தாரா வனத்துல நாயகன் பெர்மோ அந்த இடத்துல பெரும் இயற்கை வளம் இருப்பதை அறிஞ்சு வனத்திற்குள் வசிக்கும் ஒரு இனமும் பாங்காரா மன்னர் சாம்ராஜ்யமும் அதை அடைய நினைக்குது. பல சூழ்ச்சி வேலைகளை செய்து ஈஸ்வர பூந்தோட்டத்தை அடைய நினைக்கும் ஏமாற்றுக்காரர்களை அழித்தொழித்து எப்படி காந்தாரா மக்கள் அந்த இடத்தை பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கடத்தையோட மையக்கரு. அதுதான் இந்த படம் வந்து ஒரு பேன் இந்தியா மூவியோ அமைஞ்சிருக்கிறதுக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பழைய கதை தான், ஆனா எக்ஸ்ட்ரானரி ஸ்கிரீன் பிளே. நாயகம் ரிஷப் ஷெட்டி நடிப்பு சிவதாண்டா ஆடி இருக்காருன்னு தான் நம்ம அந்த கேரக்டர் நம்ம சொல்லணும். கண்டிப்பா கதாபாத்திரமும் சரி, முக்கியமான நபரும் சரி பார்த்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி அவர்கள். ரிஷப் ஷெட்டி இயக்குனர், அவரை பத்தி பேசாம இந்த படத்தை பத்தி நம்ம பேசவே முடியாது. ருக்மணி வசந்த் அவங்க வந்து இளவரசி கனகவதியா நடிச்சு அடுத்த லெவலை தொட்டு வசீகரிச்சிருக்காங்க இந்த கேரக்டர். ஆனா கிளைமாக்ஸ் காட்சியில வாள் தூக்கி விரிந்த கண்களோட போரிடும் போது கண்களில் மிகைத்தன்மை அவரிடம் எட்டி பார்க்குது அப்படின்னு தான் நம்ம வந்து கண்டிப்பா சொல்லணும். அடுத்து வந்து வஞ்சகம் செய்யற கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜசேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஜெயராம் நடிச்சிருக்காங்க. அதாவது வஞ்சகம் செய்யும் எண்ணம் இருந்தாலும் சாம்ராஜ்யத்தை காப்பாத்தி கொள்ள பொறுமையை கடைப்பிடிக்கும் ஒரு கேரக்டரா ஜெயராம் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட அவரு வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவரோட ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கேரக்டர்னால நம்ம மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இன்னும் கூடுதல் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கறது. அந்த கதாபாத்திரம் அவருக்கு ரொம்ப ஆக்டா இருந்துச்சு. அவருக்கு நிறைய பண்ணிருக்கலாம். அது இப்ப பொன்னியின் செல்வன் பண்ணிருக்கலாம், ரெட்ரோ பண்ணிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஆர்ட் ஃபார்மா அமைஞ்சிருக்கு. ஆனா காந்தாரில வந்து பாத்தீங்கன்னா பேண்டியாவா கொடுக்கும்போது இன்னும் ஜெயராமன்ற விஷயம் நிறைய பேருக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கு. இப்போ இவர் தான் ஜெயராமா அப்படின்ற மாதிரி. பிரமோத் ஷெட்டியா இருக்கட்டும், பிரகாஷ் துமினாட் இருக்கட்டும், ராகேஷ் பூஜாரியா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே வந்து பெரிய பங்காற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலா இந்த கேரக்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கன்னடம் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே சின்ன சின்ன படம் அடிச்சுட்டு சின்ன சின்ன ரோல் பண்ணி ஹிட் அடிச்ச ஆள் தான். பட் ஆனா இப்ப இவங்க பேர்லாம் ரொம்ப வெளியே இப்ப தெரிய ஆரம்பிக்கின்றதுக்கு ஒரே காரணம் காந்தாரா. இன்னொரு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒளிப்பதிவு. கண்டிப்பா எஸ் காஷ்யப் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பின்னி இருக்காரு ஒளிப்பதிவு வந்து. அதாவது வளம் மிகுந்த காந்தாராவோட வனமும் சரி, வெண்மேகங்கள் மூடிய மலைகளும் சரி, இயற்கை அப்படியே சும்மா தத்ரூபமா காமிச்சிருக்காரு. அதோட தன்மை மாறாம படம் பிடிச்சு இனிமையான அனுபவத்தை கொடுத்திருக்காரு ஒளிப்பதிவாளர் எஸ் காஷ்யப். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு படம் பார்த்திருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கே நம்ம போய் உட்கார்ந்து பார்த்தா அப்படி இருக்கும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம். சாம்ராஜ்யத்தோட பிரம்மாண்டமும் சரி, போர்க்களத்துல சுழன்று அடிக்கும் சண்டை காட்சிகளும் சரி, அனைத்திற்கும் அசாத்திய உழைப்பை தந்து விஷுவல் முழுமையான அனுபவத்தை தந்திருக்கு இந்த படம். அதாவது சிங்கிள் ஷாட் போலவே தைக்கப்பட்டிருக்கும் சில சண்டை காட்சிகளும் சரி, மிரட்டலான தேர் ஊர்வலமும் சரி, குதிரை ஓட்டம், நாயகன் வந்து சாமியாடும் காட்சியா இருக்கட்டும், கிளைமாக்ஸ்ல வர போர் காட்சியா இருக்கட்டும், இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். அதாவது சொல்லும் அளவுக்கு பல ஹைலைட்டான காட்சிகளை இந்த படத்துல வந்து கொடுத்து இந்த படத்தை வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பாங்காரா எல்லை கதவுகள், அரண்மனைகள், போர் கருவிகள் என கண்கவர் விஷுவல் பெரும் விருந்தளித்திருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இதுல வந்து கலை இயக்குனருக்கு பெரிய ஒரு கண்டிப்பா அவருக்கு எல்லாம் தான் டைரக்ஷன் ஏதாவது இருந்தாலும் அவர் இருந்தனாலதான் படமே ரொம்ப ஒரு தூக்கி கொடுத்த வருது. கண்டிப்பா ஒரு பெரிய கதை நம்ம கையில இருக்கு. இப்போ இந்த கதையில நம்ம காமெடி கொண்டு வந்தா என்ன நடக்கும்? சொதப்பிரும் ஒரு பயம் இருக்குல்ல. ஆனா எந்த ஒரு பிசிறு தட்டாம காமெடியும் கொடுத்து எமோஷனல் கொடுத்து கதைக்குள்ள போற விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு. எடிட்டர் சுரேஷ் மலையா, சாரி படத்தொகுப்பாளர் இருக்கார்ல சுரேஷ் மலையா. அதாவது அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த மாதிரி ஒரு இதை காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து சும்மா அப்படி செதுக்கி பயங்கரமா நம்மள வந்து பார்க்க வச்சிருக்கு. படத்தை பத்தி நம்ம இவ்வளவு தூரம் பேசியிருக்கோம். சோ இந்த படத்துல வர சாங்ஸை பத்தி பேசலன்னா, இசையமைப்பு இந்த படத்துல ஒரு ஓப்பனிங் சாங் ஒன்று இருக்குங்க. அந்த படத்துல இருக்கிற மையக்கருல இருந்து சில வார்த்தைகளை மட்டும் எடுத்து சொற்களா மாற்றி அந்த பாட்டுக்கான இசையமைப்புல இந்த இடத்துல இதை கொடுத்தா போதும் அப்படின்ற அந்த பாட்டையும்
ஒரு படத்தா சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டுலயுமே. அது ரொம்ப அழகா இருக்கும். எஸ். வந்து இந்த பாட்டுல வந்து அதாவது பிரம்ம கலாஷா அப்படின்னு அந்த சாங் அந்த சாங்ல வர மியூசிக் இருக்குல்ல, சத்தியமா ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. நிஜமா அப்படியே வேற ஒரு வேர்ல்டுக்கு போயிடுவீங்க. அதுல அந்த ரிஷப் ஷெட்டி வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ல வந்து எப்படி வந்து நம்ம மக்கள்கிட்ட அதை காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் வந்து ஒரு குரூப்பா வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல பாத்தீங்கன்னா கோ டான்சர் இருக்காங்களா, கோ டான்சர் டார்க்காவும் அவங்கள மட்டும் பிரைட்டாவும் காமிச்சிருப்பாரு. அப்படியே வந்து மெஸ்மரைஸ் நம்ம அதை பார்க்கலாம். அஜினிஷ் லோக்நாத் அவரு தான் வந்து இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட பின்னணி இசை வந்து என்ன சொல்றது, உண்மையிலே அவருதான் வந்து ருத்ரதாண்டமும் அவரும் ஒரு ருத்ரதாண்டம் ஆடி இருக்காரு அப்படின்னு தான் ஒரு சைடு ரிஷப் ஷெட்டி ஆடிக்கிட்டு இருக்காரு, ஒரு சைடு இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆமா, கண்டிப்பா மக்களுக்கு துயரம் நேர்கையிலும் சரி, அதை எதிர்த்து களமிறங்கும் நேரத்திலயும் சரி, தன்னோட இசையால காட்சியின் வீரியத்தை அதிகப்படுத்தி இருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். முதல் பாகம் மேஜிக்னா இந்த இரண்டாம் பாகத்துல மியூசிக் வந்து வேற லெவல். அடுத்து நம்ம தொழில்நுட்பத்தை பத்தி பேசி ஆகணும். இந்த படத்துல வர புலி, அரக்கன், நெருப்பு, அதாவது ஃபயர் எஃபெக்ட்ஸ், ஏன்னா கிராபிக்ஸ் தரத்துல புதிய உச்சத்தை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி காந்தாரா சாப்டர் 1 பத்தி சொல்லணும். அதே மாதிரி ஆடை வடிவமைப்பும் சரி, ஒப்பனையும் சரி, தொழில்நுட்ப லெவல் வந்து வேற லெவல். ஒரு ஸ்டெப் ஹையரா தான் இருக்கு. பட் ஆனா அது பழசுதான். பட் ஆனா நமக்கு இதை பாக்குறப்ப ஒரு ஸ்டெப் ஹையரா தான் இருக்கு. ஆமா, இப்படி பஞ்சுருளி தெய்வத்தோட பின்கதை இந்த படம் வந்து காட்டினாலும் கடம்பா சாம்ராஜ்யம் என கற்பனை கலந்த வரலாற்று கதைகளை அடுத்தடுத்து சரியான மீட்டர்ல கோர்த்து எழுத்தாளராகவும் கவனத்தை ஈர்த்திருக்காரு ரிஷப் ஷெட்டி. தெய்வீக தன்மை, ஆக்ஷன் என அத்தனையும் ஓவர்டோஸ் ஆகாம கவனிச்சு எழுதுனது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெருமளவுல காட்டியிருக்கு. ஒவ்வொரு விஷயத்திற்கும் திரைக்கதையிலையும் முன்பாவே லீட் கொடுத்து அதுக்கப்புறம் அதற்கு நியாயம் சேர்க்கும் காட்சிகளை அமைச்சு அவ்வளோ ஆழத்தையும் நுணுக்கத்தையும் கையாண்ட ரிஷப் ஷெட்டிக்கு கண்டிப்பா மெடல் கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் ட்ரெண்டிங் சினிமாக்காரன்ல யார் வந்து ட்ரெண்டிங்கான சினிமாக்காரனா இருக்காங்கிறத நாங்கள் உங்களுக்கு வீடியோவை தரோம். பாய்.